அந்த கவிதையை என்னை வாசிக்க சொல்லி அங்குள்ள பெண்கள் எல்லாம் வந்து அழுவார்கள். அவங்க கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த கவிதை சொல்றேன். அறுவடை காலம். அள்ளுபகல் உழைப்பவளை அடிக்க கைய நீட்டாதையா, சீக்கிரமா சமைச்சு தர சிடுசிடுன்னு பேசாதையா, கழுத்தை கட்டி தூங்குகிற கண்மணிக்கு ஆதரவா துணி மூட்டை தலையணைய துணையாக சேர்த்து வச்சு உங்களுக்கு முன் எழுந்து உழைப்பவளை வையாதையா, கஞ்சி கொஞ்சம் ஊத்திக்கிட்டு கதிர இருக்க போகும்போது கோழி கூட கூவுதில்ல, கொடுமையை நான் என்ன சொல்ல, கொட்டுகிற பனியில குனிஞ்சி அறுக்கையில அடிவயிரும் நடுங்குதையா, ஆரிடத்தில் இதை சொல்ல, புள்ளகுட்டி போதும்னு பண்ணிக்கிட்ட ஆபரேஷன் கதிரை அள்ளி போட்டு தூக்கையில முள்ளு போல குத்துதையா, மூச்சு விட திணறுதையா, காலையில போகையில கஞ்சி தண்ணி குடிச்சானோ, பள்ளிக்கூடம் போன மகன் பத்திரமா இருப்பானோ, கண்ணான அவனை எண்ணி கண்ணும் தண்ணி வடிக்குதையா, களத்துல கட்டுடைத்து கச்சிதமா நெல்லுதிர்த்து காத்து ஒரு நேரம் பார்த்து தூத்தி முடிக்கும் முன்னே கண்ணுல விழுந்த தூச நின்னெடுக்க நேரம் ஏது, கொட்டி குமிஞ்ச நெல்லில் கொடுத்த கூலி வாங்கிக்கிட்டு குறுகலான வரப்பு வழி கூலி நெல்லை தூக்கிக்கிட்டு எட்டி அடி வச்சும் 8 மணி ஆச்சுதையா, பச்சை விறகு 10 நேரம் ஆகுதையா, கண்ணு கலங்குதையா, கை நீட்ட நியாயம் உண்டா, உழைச்சதால உனக்கு மட்டும் உடம்பு வலி தாங்களேன்னு ஊத்திக்கிட்டு சாராயத்தை அள்ளுபகல் உழைப்பவளை அடிக்க கைய நீட்டாதையா, சீக்கிரமா சமைச்சு தரேன் சிடுசிடுன்னு பேசாதையா அப்படின்னு இருக்கும் அந்த கவிதை. இந்த கவிதை கேட்கிறப்ப எங்களுக்கும் வந்து அழுகை ஏற்படுதுமா? ஆமா, அந்த அதுக்கு வந்து என்ன எங்க நான் கிராமத்துல இருக்கும்போதே இதை எழுதிட்டேன். என்னை வந்து வாசிக்க சொல்லுவாங்க, பள்ளிக்கூடத்து பாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஜனங்கள்லாம். நீங்க இந்த கவிதையை சொல்லுங்க பாப்பா, எப்படிமா இப்படி எழுதுனீங்க அப்படிலாம் கேட்பாங்க. இது ஏதோ கற்பனையோ பொய்யோ இல்லை, அவங்க சொல்ற விஷயங்கள் நான் பார்த்த விஷயங்கள் அப்படிதான். அதனாலதான் அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் கவிதைக்கு மெய்தான் அழகு.